Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோம்மேட் சாக்லேட் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தோம்னா இது பவுடர்டு சுகர் 1 கப், இது கொக்கோ பவுடர் 3/4 கப், இது பால் பவுடர் 3ல 1 பங்கு எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல பவுடர்டு சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் அளந்துக்கோங்க. நான் எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே ஒரே கப்பில் அளந்தது தான். இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது பவுடர்டு சுகர் 1 கப், இது 100 கிராம் அளவு இருக்கும். அடுத்தது கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது 3/4 கப். அடுத்தது பால் பவுடர், இது 3ல 1 பங்கு. இது எல்லாமே நம்ம சலிச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் தண்ணி வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஒரு பவுல் வச்சுக்கலாம். இதில் கோகனட் ஆயில் 3/4 கப் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம ஹீட்லேயும் கிளறக்கூடாது, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. அதனால தான் ஸ்டீம்லேயே நம்ம ஒரு பவுலில் அடியில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே நம்ம இதை கிளற போகிறோம். நம்ம அடியில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் மேலே வச்சுருக்க பவுலும் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கோகனட் ஆயில் ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கனால பார்க்குறதுக்கே ஷைனிங்காக சில்கியாக இருக்குது. இதை நம்ம சாக்லேட் மோல்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப லிக்விடாகவும் இல்லை, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இந்த சாக்லேட் மோல்டு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கேக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கடைகள்லேயும் கிடைக்கும். இது ஆன்லைன்லேயும் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஹார்ட் ஷேப், பூ ஷேப்லலாம் இருக்குது. சாக்லேட் பார்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் அடிக்கடி வீட்டில் சாக்லேட் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் மோல்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்டில் நம்ம நட்ஸும் சேர்த்துக்கலாம். அதனால் பாதி மட்டும் நான் இது சேர்த்துட்டு, இது நட்ஸ் வச்சுருக்கேன், நட்ஸ் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க சாக்லேட்லாம் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், ஓரங்களில் சாக்லேட் ஏதாவது சிந்திருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே இருந்தால் கூட போயிடும். இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 hours to 3 hours வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இல்லைன்னா சர்க்குலர் ஷேப்பில் எந்த ஷேப்பில் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நீங்கள் சாக்லேட் ஃபில் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு ஒரு கண்டெய்னரில். இதை நம்ம டேப் பண்ணிக்கலாம். உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிடும். இதுக்கு மேலே நட்ஸை நம்ம கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். இதை நம்ம 1/2 hour மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 1/2 hour கழித்து நம்ம வேணுங்கிற ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 hours மறுபடியும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hour கழித்து இதை எடுத்து நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மறுபடியும் ஃப்ரீசரில் 2 hours வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சாக்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஹோம்மேடு சாக்லேட் ரொம்ப ஈஸியாக 4 பொருளில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மோல்டில் இருக்க சாக்லேட்டும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுக்கிறேன்.
பாருங்கள் ஷேப்போட அழகாக வந்திருக்கு. இந்த சாக்லேட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாக்லேட்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹோம்மேடு சாக்லேட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.